ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி நேவிகேட் பண்ணுறது, அதாவது ஜூம் அண்ட் பேன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸு நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி தான் வந்து இமேஜ் இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா லேயர்ஸ்லையும் இந்த இமேஜுக்கான லேயர் இருக்கும். ஓகே, இந்த இமேஜுக்கான லேயரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக்ரவுண்டு போட்டு லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்ம இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இந்த பேக்ரவுண்ட் போட்டு லாக் பண்ணியிருக்குல்ல, இதை வந்து நம்ம லேயராக மாற்றணும். அப்போ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ லேயர்னு கேட்கும். ஸோ இது வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேக்ரவுண்டு போயிட்டு லேயர் 0ன்னு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எடிட் பண்ணலாம் இப்போ. ஓகே, இப்போ இதில் எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறது, அதாவது ஜூம் பண்ணி எப்படி பேன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ளஸ் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எத்தனை தடவை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜூம் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் வந்து ஜூம் அவுட்டு. ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு ஜூம் இன்னு, கண்ட்ரோல் மைனஸ் வந்து ஜூம் அவுட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவுமே ஜூம். நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவே ஜூம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த டூலை வந்து அந்த டூல் பாரில் உள்ள இந்த டூலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம செலெக்ஷன் ஏரியா மட்டும் எனக்கு ஜூம் ஆகணும் அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட்டுமே நீங்கள் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் மைனஸ் மேக்ஸிமம் வந்து கீபோர்டில் யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகே, இப்போ இதை வந்து பேன் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த பக்கம் நீங்கள் பேன் பண்ணணும்னா ஸ்பேஸ் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு பேன் ஆகும். ஸ்பேஸ் அமுக்கு இந்த கை மாதிரி வரும். இங்கே இருக்குல்ல, இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கலாம். நீங்கள் கீபோர்டில் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் அமுக்கிங்கன்னா அந்த கை வரும். ஸோ நார்மலாக ஷார்ட்கட்லேயே எல்லாமே பழகிக்குங்க. அதுதான் நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் சம்திங் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பேஸ் அமுக்கிட்டு இந்த கை வந்ததுக்கப்புறம் மவுஸில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு நேவிகேஷன். ஜூம் இன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு எனக்கு இந்த சீக்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்பேஸ் அமுக்கி ஒர்க் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த கண்ணில் ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு இந்த கண்ணில் ஒர்க் பண்ணணுன்னா ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கண்ணில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாமே ஒர்க் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, பழையபடி இமேஜ் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ் கிளிக் பண்ணி நீங்கள் போக தேவையில்லை. கண்ட்ரோல் ஜீரோ இருக்குல்ல நம்பர் மேலே, அதில் வந்து கண்ட்ரோல் 0 ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன சைஸ் இருந்துச்சோ அந்த சைஸுக்கு செட் ஆயிரும். இது வந்து இமேஜின்னு கிடையாது, நீங்கள் என்ன டாக்குமெண்ட் ஒர்க் பண்ணாலும் இது தான். ஸோ நம்ம பேசிக்கான நேவிகேஷன் அண்ட் ஜூம் அண்டு பேன் பற்றி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் செலெக்ஷன் டூலு பற்றி பார்ப்போம்.